பிரைஸ் தி லார்ட். இந்த மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருடைய இரக்கங்கள் எவ்வளோ பெரியவைகளாக இருக்கிறது. எண்ணி முடியாத அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை நினைத்து நாம் யாவரும் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் யுத்தத்தை குறித்ததான பயம் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை அதிசயமாக காக்கிறார். அநேகருக்கு அந்த பயமே இல்லாதபடி கர்த்தர் தாங்குகிறார், நடத்துகிறார். முழு உலகமும் யுத்தத்தினால பயத்தினால் நிரம்பி கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி முடியுமோ என்று சொல்லி அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை குறித்து இங்கே விவரித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்படி நான் பிரயாசப்பட்டேன். எப்படி? அதுக்கு முன்னாலே அவர் பல காரியங்களை சொல்லுகிறார். என் கைகளே வேலை செய்தது, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. இப்படி நான் பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும், பலவீனமாய் இருக்கிறவர்களை தாங்கும்படி எவ்வளோ முயற்சிகளை எடுத்தேன். தரித்திரருக்கு உதவி செய்தேன். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக பவுல் விசுவாசிகளுக்கு காண்பித்தார். ஆகவே அவர் சொல்லும்போது என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமாக சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவராக காணப்பட்டார். இப்படி நான் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறத பார்க்க. சுவிசேஷ ஊழியத்தில், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறதுல, கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுல, கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறதுல நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் என்று தான் அனுபவித்த பாடுகளை அவர் சொல்லுகிறத பார்க்க. அப்படி அவர் பிரயாசப்பட்டார். சுவிசேஷத்திற்காக, சுவிசேஷத்தின் பலனுக்காக, ஆத்துமாக்களுக்காக அவர் பிரயாசப்பட்டார். இன்றைக்கு நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? சிந்தித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறத பார்க்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவருக்காக பிரயாசப்படுவோம். உலகத்துக்காக பிரயாசப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் கர்த்தர் அவர்களிடத்திலே வந்தபோதோ வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அகப்பட்ட. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருக்காக பிரயாசப்படும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருந்த பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். எந்த மனுஷனையும் தள்ளாமல் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஒருவரும் கெட்டுப்போகிறது உமக்கு சித்தம் இல்லை என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய ஊழியத்தை செய்கிற நாங்களும், உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று உமக்காய் காணப்படுகிற நாங்களும் ஆண்டவருக்கு என்று அதிகமாய் பிரயாசப்பட கிருபைதார். உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும். வல்லமையாய் கர்த்தாவே இவர்களை கர்த்தர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் நாங்கள் ஊன்ற கட்டப்பட ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே இவர்கள் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் காணப்பட, மக்கள் பிரயாசப்படுகிற ஒரு நாளாய் காணப்பட கர்த்தர் கிருபைதார், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.